நீ யார்? உன் உரிமைகள் எவை? உன் அடையாளம் எது என்ற கேள்விகளை உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக் கொள்கின்றான். பதில் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றான். வரலாற்று, அறிவியல், சாஸ்திரம், விஞ்ஞானம், கணிதம் என்று உலகின் சாதனைகள் பல நிகழ்த்தி சரித்திரம் படைத்த எம் தமிழினம் இன்று சிறு சிறு துண்டுகளாக சிதறி அடையாளம் இழந்து, உரிமை இழந்து, தான் யார் என்பதை மறந்து தீமைகளால் வாழ்கின்றது. அன்று வாழ்ந்த தமிழன் தன் தாய்மொழிக்காய் வாழ்ந்தார். ஆனால் இன்று நாம் யாருக்காய் வாழ்கின்றோம் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? இன்று எம்மில் சிலர் தங்கள் மொழிக்காய், அடையாளத்துக்காய் போராடும் போது நாம் வாழுகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க வேண்டும். அண்மை கால வரலாற்றில் தமிழனாய் வாழ்ந்த தமிழர்களை தரணி அறிய செய்ய ஒரு சிறு முயற்சி. உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளின் பிரதான நிறைவேற்று அதிகாரியான சுந்தர் பிச்சை ஒரு தமிழன். இன்றைய உலகின் தவிர்க்க முடியாத ஊடகமாக மக்களால் பயன்படுத்தப்படும் இமெயிலை வடிவமைத்த சிவா ஐயாத்துரை ஒரு தமிழன். எண்ணியலின் தந்தை என கணித மேதாவிகளால் அறியப்படும் சி.வி. ராமானுஜன் ஒரு தமிழன். 17 வயதில் வைத்திய பட்டம் பெற்று கின்னஸ் சாதனை படைத்த பாலமுரளி அம்பத்தி கிருஷ்ணா ஒரு தமிழன். உலகின் தலைவர்களாய் வாழ்ந்த தமிழர்கள் வழியில் சிங்கப்பூர் ஜனாதிபதியாக கடமையாற்றிய எஸ்.பி. நாதன் ஒரு தமிழன். ரசாயனவியலில் நோபல் பரிசு சிம்ம சொற்பனமாய் காணப்படும் இக்காலகட்டத்தில் 2009 அதனை வென்ற வெங்கட் ராமகிருஷ்ணன் ஒரு தமிழன். இந்தியாவின் அணு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்ற பெயர் பெற்ற 11வது ஜனாதிபதியான ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஒரு தமிழர். ஐக்கிய நாடுகள் சபையில் முக்கிய பதவிகளை வகிக்கும் ராதிகா குமாரசுவாமி மற்றும் நவநீதம் பிள்ளை ஆகியோர் தமிழர்களே. இசைத்துறையில் உச்சத்தை தொட்டு கிராமி மற்றும் ஒஸ்கார் விருதுகளை பெற்ற ஏ.ஆர். ரகுமான் ஒரு தமிழர். உலகின் சதுரங்க விளையாட்டில் பல சாதனைகள் புரிந்த விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு தமிழர். மலேசியாவின் அடையாளங்களில் ஒன்றான இரட்டை கோபுரத்தின் ஆரம்ப உரிமையாளரும் மலேசிய செல்வந்தர் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருப்பவருமான ஆனந்த கிருஷ்ணன் இலங்கையில் பிறந்த ஒரு தமிழர். இத்தனை தமிழர்கள் இத்தனை சாதனைகள் புரிந்துள்ள போதிலும், இத்தனை துறைகளில் உச்சத்தை தொட்டுள்ள போதிலும் ஏன் தமிழினம் சாக வேண்டும்? 77 மில்லியன் சனத்தொகையை கொண்டும் தனக்கென ஒரு நாடற்ற இனமாக ஏன் தமிழினம் காணப்பட வேண்டும்? உலகில் அதிகம் பேசப்படும் மொழியான 20 மொழிகளில் காணப்படும் தமிழ் மொழி ஏன் அழிய வேண்டும்? இதற்கெல்லாம் பொறுப்பாளிகள் யார்? தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒவ்வொரு தமிழனும் தான். தமிழர்களாகிய நாம் தமிழை பேச மறுக்கின்றோம், தமிழ் நூல்களை கற்க மறுக்கின்றோம், அடுத்த சந்ததியினருக்கு தமிழை கற்பிக்க மறுக்கின்றோம். ஏன் தமிழ் பெயர்களை வைக்கக்கூட தவறுகின்றோம்? ஏன் எம்மில் எத்தனை பேருக்கு எம் அடையாளமான தமிழ் என்ற பெயரை சரியாக உச்சரித்து கூற முடியும்? இவ்வாறு சென்று கொண்டிருப்பின் நாளை தமிழ் சமூகத்தின் நிலைமைதான் என்ன? கேள்விகளும் நீங்களே, விடைகளும் நீங்களே. வாழ்க தமிழ்!